தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர் போயிருக்காங்க. அந்த கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 32 பேருக்கு அரசு பணி நியமனம் வழங்குறதை திட்டமிட்டு இருந்தாங்க. இப்போ வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க? கண்டிப்பாக அவசியம் இல்லை. இப்போ எவ்வளோ பேர் வந்து அரசு வேலை கிடைக்குமான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கும்போது வந்து படிச்சுட்டு தகுதியோடையும் இருக்கும்போது திட்டமிட்டு திமுக பண்ணாங்கன்றீங்களா? திட்டமிட்டு அது திமுக அதாவது திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி எல்லாம் அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், கூட்ட நெரிசல்ல செத்து போயிட்டாங்க, அதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க கூட்ட நெரிசல்ல செத்து போனாங்கன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி காரணம்னு சொல்றீங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நம்ம வந்து சீமானாவது நம்ம கூட சேர்த்துக்கலாமான்ற மாதிரிலாம் அவர் வந்து அங்கங்கே போகிற இடத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி போய்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தானே சார் சந்திக்கிறாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுல்ல. முதல்ல வந்துட்டு நாம் தமிழரை பற்றி பேசுறதுக்கு நான் இங்கே வரல. இந்த சீமான் வந்து திமுகவோட நெருங்க அந்த கட்சி காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூத் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு அதியமான் கந்தசாமி அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர் போயிருக்காங்க. அந்த கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 32 பேருக்கு அரசு பணி நியமனம் வழங்குறதை திட்டமிட்டு இருந்தாங்க. நீதிமன்றம் வந்து சென்னை மதுரை கிளை அமர்வு நீதிமன்றம் தற்காலிகமாக வழங்குங்க, நிரந்தரமாக வழங்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பணி நியமன ஆணை வழங்க போறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது வந்து கொஞ்சம் அதிகமாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்தாங்கல்ல. 20 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, அரசு சார்பா 10 லட்சம், மொத்தம் 30 லட்சம் கொடுத்தாங்க. ஆமா. அப்படி கொடுத்துருக்கும் போது வந்து அது அதை விட வந்து அதிகமா கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இப்ப வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க? கண்டிப்பா அவசியம் இல்லை. அதாவது வந்து இப்ப எவ்வளவு பேர் வந்து அரசு வேலை கிடைக்குமான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கும்போது வந்து படிச்சுட்டு தகுதியோடையும் இருக்கும்போது ஒரு கூட்டத்தை பார்க்கறதுக்காக அந்த ஒரு இன்னைக்கு முதல்வர், நான் அன்னைக்கு வந்துட்டு ஒரு நடிகரை பார்க்கணுன்ற அளவில் தான் வந்து இன்னைக்கும் வந்து விஜயை வந்து எந்த ஊருக்கு போனாலும் பயங்கர கூட்டமாக இருக்கும்னா அவர் நல்ல முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அவரை இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஒரு நடிகர், இப்போ ஒரு முன்னணி நடிகர், அவரை வந்து பார்க்கணுன்றதுக்காகத்தான் இப்பயும் அதிகமாக கூட்டம் கூடும். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அந்த கூட்டத்தில் ஒரு அரசியல் ரீதியாக போன மக்களை விட அவரை பார்க்கணுன்றதுக்காக போனவங்க தான் அதிகம். சரிங்களா? அப்படி பார்க்கணுன்றதுக்காக போனதில் வந்து ஒரு கூட்ட நெரிசல், அந்த திட்டமிட்ட ஒரு இதெல்லாம் நடந்தது எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு திமுக அரசு பண்ண சதி. அந்த சதியில் வந்து ஒரு பெரிய இடத்த கொடுக்காம ஒரு சின்ன குறுகலான இடத்த கொடுத்து அவங்க வந்து இந்த கொலைகள் நடப்பதற்கு, அதாவது இந்த இத்தனை பேர் சாவு நடப்பதற்கு அது ஒரு அந்த அரசு காரணம் ஆயிடுச்சு, திமுக அரசு. ஆமா, திமுக. அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்க கட்டுப்படுத்தினாங்கல்ல. அவங்க வந்து இவங்க கேட்டபடி வேற ஒரு இடம் கொடுத்திருந்தாலோ, சரிங்களா, ஒழுங்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாலோ அது நடந்திருக்காது. கூட்டத்துக்குள்ளே வந்து பாட்டெல்லாம் கொண்டு அடிச்சு ஒரு வன்முறையெல்லாம் விட்டுறா அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போக விட்டு. ஆம்புலன்ஸ்ன்றவங்க மயக்கம் போட்டு விழுந்தவங்கள அழைச்சிட்டு போக கூட வந்திருக்கலாம்ல. தான், அதாவது மயக்கம் போட்டு விழுந்தது. நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் ஏற்கனவே நிறுத்தி வச்சிருக்காங்க. பல்வேறு அந்த வழக்கு விசாரணை நல்லபடியாக போச்சுன்னா திமுகவை சேர்ந்தவர்கள், செந்தில் பாலாஜி எல்லாமே வந்து அதில் கைது செய்யப்படுவாங்க. அதான் இப்போ தலைமறைவாக இருக்காங்களா அவங்க மேலே. கண்டிப்பாக அந்த வழக்கு வந்து ஒரு சரியான முறையில் போச்சுன்னா ஒரு திட்டமிட்டு ஒரு 4-5 பேராவது சாகணும் அப்படின்ற அளவில் நடந்த ஒரு சம்பவம் அது பெரிய அளவில் மாறிடுச்சு. திட்டமிட்டு திமுக பண்ணாங்கன்றீங்களா? திட்டமிட்டு அது திமுக அதாவது திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி எல்லாம் அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், நம்ம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அப்படி குற்றம். அது எவ்வளவு பேர் இப்ப இதை பத்தி பேசிட்டாங்களே, பேசியிருக்காங்க. பட் ஆனா அவங்க கிட்டே ஆதாரம் இல்ல. விஜய் அவர்கள் பேசும்போது விசாரிக்கும் போதுதான் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஏதாவது வந்து இவ்வளவு தூரம் வந்து வன்முறைகள் பாவம் காலில் போட்டு மிதிக்கிறாங்க கூட்டத்திலே. சரி, அவங்களுக்கு விஜய பார்க்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். கீழே எவன் கிடக்குறான் செத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. அதனால கூட மிதிச்சிருக்கலாம்ல. அது வந்துட்டு ஒரு கூட்டம் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கணும்ன்றது வந்துட்டு ஒரு ஏற்கனவே ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையில வன்முறை நடக்கணும், அங்க வந்து கூட்டத்துல அசம்பாவிதம் நடக்கணும்ன்றது செயல்பட்டு இருக்காங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அது வந்து கடந்த திமுக அரசோட தவறு.
தவறுன்னு சொல்ல முடியாது, அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றமே சொல்லலாம். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி அப்படி பண்ணியிருந்தாருன்னா தலைமை சொல்லி கட்சி சொல்லி தான் பண்ணியிருக்காரா இல்ல அவரே பண்ணியிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து தலைமை சொன்னாங்களா இவர் சொன்னாங்களா அப்படியெல்லாம் கிடையாது. இது இப்போ நீங்கள் தலைமை, நான் ஒரு தொண்டர், நான் உங்கள்கிட்ட பேர் வாங்குறதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், சரிங்களா? இல்லை நானே நீங்கள் சொல்லி கூட செஞ்சுருக்கலாம். அது எப்படி நடந்தோம், மொத்தத்தில் நடந்துருச்சு. என்ன திமுக தலைமை ஒன்றும் வந்துட்டு அப்படி ஒன்றும் ரொம்ப புனித தலைமையெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த இடத்துக்கு வருவோம். இந்த அவர்கள் இறந்துட்டாங்க, ஒரு வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தாங்க, நேராக கூப்பிட்டு வந்துட்டு கண்ணீர் விட்டு இப்போ இருக்கிற முதல்வர் வந்து வருத்தம் தெரிவித்தார். அவங்களுக்கு வந்து பணமும் கொடுத்தாரு, 20 லட்சமா என்னமோ கொடுத்தாரு இல்லையா? அந்த அளவில் வந்து போதும். என்னோட கருத்து அதுதான். இப்ப வேலைன்றது வேலைன்றதெல்லாம் தேவையில்லை. அப்படி வேலை கொடுக்கும்போது சார் நீங்க வந்து வேலை கொடுக்குறீங்க, வேலை கொடுத்து ஏதோ ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒருத்தர் இப்போ ஒன்றும் இல்லை, நிலச்சரிவில் இறந்து போயிட்டாங்க இந்த இப்போ வயநாட்டில் கேரளாவில். அவங்களுக்கு எவ்வளவு, அந்த நிலச்சரிவில் இறந்தவங்களுக்கு வந்து சாவோன்னு தெரியாது. என்ன ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு மழை வந்து வருது, வந்து எல்லாத்தையும் போட்டு மண்ணோட மண்ணா மூடிடுது, 5 லட்சம் ரூபாய். அதுக்கு கண்டிப்பா அரசு தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். அரசு பொறுப்பேற்கணும், சரிங்களா? இப்போ வந்து அந்த விஷவாயு தாக்கி இறந்தாங்க, தமிழ்நாடு அரசு கொடுத்தது எவ்வளவு, 2 லட்சம், சரிங்களா? வேலைக்கு போனவங்க இத்தனைக்கு இறந்து போயிட்டு, வேலைக்கு போனவங்க அவங்க வடமாநில தொழிலாளரோ எந்த தொழிலாளரோ என்ன, ஆனா வந்து ஒரு சாவு எதிர்பார்க்கல, அவங்க திடீர்னு நடந்துருச்சு. அப்படி இருக்கும்போது வந்து இவங்க ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்துருக்குது, அப்புறம் வந்து அரசு கொடுத்தது, அது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து நான் வேலையும் கொடுப்பேன்றது வந்து இங்கே உள்ள ஒரு நிலவரத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்கிற செயலாக தெரியல. இது அப்படி வேலை கொடுக்கும்போது அது சிபிஐ விசாரணையை பாதிக்காதா? இவங்க வந்து எப்படி அவங்க உண்மையை மறைக்க மாட்டாங்களா? இது இல்லை அப்படி வேலை கொடுக்கும்போது இல்லை, அங்கே எல்லாமே வீடியோ எல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. அவங்க சிபிஐ கிட்டே இருக்கு இல்லம்மா, அவங்க வந்து ஏற்கனவே எடுத்தது இருக்குல்ல, ஏற்கனவே எடுத்தது லைவ் போனுச்சு, எல்லாமே ஏற்கனவே எடுத்தது இருக்கு. நீங்க வந்து இப்போ இந்த இந்த அரசு வேலையை கொடுத்துட்டதுனால பொய் சொல்றாங்க, பொய் சொல்றதுக்கு மெய் சொல்றதுக்கு அங்க என்ன இருக்குது? அங்க விஜய் அவர்கள் தான் இந்த கூட்ட நெரிசல்ல வந்து இவரு கூட்ட நெரிசல்ல செத்து போயிட்டாங்க, அதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க கூட்ட நெரிசல்ல செத்து போனாங்கன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி காரணம்னு சொல்றீங்க, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஆமாங்க, கூட்ட நெரிசலை வந்து இப்படி ஒரு முட்டு சந்தில கொண்டு போய் விட்டுட்டு அந்த கூட்டம் வந்துட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கான சூழலையும் உருவாக்கின பிறகு நடக்கத்தானே செய்யும். இல்ல அதுக்கு விஜய் ஒரு பக்கம் காரணமா இருந்திருப்பாருல. எப்படி காரணம்? 12 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தா அப்ப அந்த கூட்டம் இன்னும் அது அதிகமா தானே ஆகும். விஜய் எல்லாம் வந்து காரணமே கிடையாது, விஜய் கட்சிக்காரங்களும் காரணம் கிடையாது, சரிங்களா? இல்லைங்க சார், இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம அங்க போகணும்ல. மக்கள் எல்லாமே காலைல 6 மணிக்கு வந்திருப்பான், என்ன பண்ணணும்? காலைல 6 மணிக்கு வந்திருப்பான், நீ நைட் 7 மணிக்கு வந்தா காவல்துறை என்ன பண்ணணும்? நீ நேரம் கடந்து வந்துட்டா நீ கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு போகணும்னு தானே சொல்லணும். அப்படி பண்ணா திமுக நடக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னு சொல்லி விஜய் சொல்றாரு. ஒடுக்குறாங்கன்றதெல்லாம் இல்ல, போலீஸ் வந்து உயிருக்களை காப்பாற்றணும், ஸ்டென் ஆக்ஷன் எடுத்து நீ இன்னைக்கு பேசாத, நீ நாளைக்கு பேசுன்னு சொல்லலாம். என்ன இருக்குது? சரி, விஜய் அவர்களே பேச்சு நிறுத்திட்டு போறதுல என்ன இருக்குது? ஏன் அவர் பேசணும்? அவர் பேசும்போதே எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அவர் பேசும்போதே நிறைய அசம்பாதம் நடந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க. அவர் கூட்டத்தை நிறுத்திட்டு மறுநாள் கூட பேசிருக்கலாம்ல சார். இது வந்து திருப்பி வந்துட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறந்தப்போ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு டாபிக் வந்து என்ன, பணத்தை கொடுக்கலாமா, பதவி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, புரியுதா? திருப்பியும் ஒரு வருஷம் கழிச்சு அன்னைக்கு செத்த அன்னைக்கு உட்காந்து நல்லா விவாதிச்ச மாதிரி அப்படி கதையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து கேட்குறவங்களே வெறுப்பாயிடுவாங்க. அதனால அதுக்குள்ள போகாதீங்க. அந்த இறந்தவனுக்கு வந்து அரசு பதவி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதுன்றது என்னோட கருத்து. இப்போ தாவேக ஆட்சி ஆதரிச்சு நிறைய கூட்டணிகள்லாம் வந்து இவங்க பக்கம் வந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள் நிறைய பேர் வந்து சண்டை போடுறாங்க, வைகோ திருமாவளவன் நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் வந்து தாவேகாவை கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா, நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி எல்லாம் நீடிக்கும், கூட்டணியில ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு விஷயம், கூட்டணி அத்து விட்டு போறாங்கன்னு வச்சுங்க, போன பிறகு என்ன நடக்கும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. மறுபடியும் அவங்க திமுக பக்கம் போவாங்க. திமுக பக்கம் போயிட்டு என்ன போறீங்க, அரசியல்ல இருந்தே காணாம போயிடுவீங்க. அதுக்கு தயாரா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இல்ல அப்படி சொல்ல முடியாது, அப்படிதான் சொல்ல முடியும். திமுகன்றது வந்து ஒரு பலூன் மாதிரி ஊதி வச்சிட்டு இருந்த ஒரு பலூன்,
அது போய் இப்போ தனியாக இந்த கூட்டணி எல்லாம் இல்லாமல் தனியாக நின்றுச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட பாஜக அளவுக்கு போயிடும். அப்படி ஒன்றும் அது வலிமையான கட்சியெல்லாம் கிடையாது. தொண்டர்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் மக்கள் வலிமையான கட்சியா இருந்ததுனால தானே சார் 67ல இருந்து 26 வரைக்கும் அவங்க 67, 77, 47 விடுங்க. இன்னைக்கு வந்து அந்த கட்சி வந்து கடைசி 5 வருஷம் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு தெலுங்கு ஆதிக்க கட்சியா அது நடந்துச்சு. 8 தெலுங்கு அமைச்சர்களை போட்டு அங்க ஜிடி நாயுடு பாலம், அவங்க அப்பா பேர்ல கருணாநிதி பேர்ல எல்லாமே. தாவேகா அரசு அதே தான் பண்ணுது குற்றச்சாட்டு. தாவேகா அரசு இந்த ஒரு நிமிஷம் இதை பத்தி பேசினா இதை பத்தி பேசுவோம். ஓகே, அதாவது வந்து என்ன காரணத்துக்காக ஓட்டு போட மாட்டாங்க மக்கள். என்ன மிகப்பெரிய ஒரு தெலுங்கு ஆதிக்க கட்சியா இருந்தது, ஊழல் கட்சியா இருந்தது, எங்க போனாலும் அராஜகம், இப்படியெல்லாம் இருந்து ஒரு மக்கள் விரோத ஒரு கட்சியா செயல்பட்டுச்சு அந்த கட்சி. அந்த மக்கள் விரோத கட்சியா செயல்பட்டதை வந்து இப்போ வைகோ பேசுறாரு, எதிர்த்து பேசுறாரு. என்ன இவங்க பண்ண சரியில்லைன்ட்டு இவங்களே வந்து இப்போ கூட்டணியில இருந்து அங்க போனவங்களே பாதி பேசிட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இப்ப நான் தான் திமுக, நான் தான் ஸ்டாலின், என் கூட வந்தா நான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சாவது வந்து என் கூட வருவாங்க. நான் இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து கூட்டணியை கலைச்சிட்டு போயிட்டு நீங்க யாரு கூட நிற்பீங்க? இல்லப்பா எடப்பாடி பழனிசாமி கூட நிக்க முடியுமா? நிக்கிறதுக்கு ஆளே இல்ல. இப்ப தனிச்சு நின்று திமுக ஜெயிக்கவே மாட்டாங்க. தண்ணி வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும்போது ஒரே ஒரு மேடு தான் இருக்குது. அந்த மேடு வந்து தாவக்கான்ற மேடு இல்ல. இப்ப திமுக வந்து தனிச்சு நின்று ஜெயிக்க மாட்டாங்களா? இது எல்லாம் வந்து தண்ணியில முங்கின மாதிரி இருக்குது. அப்ப இந்த இடத்துல ஏறினா மட்டும்தான் தப்பிக்க முடியுன்ற மாதிரி இவங்க இருந்துகிட்டு, ஓகே நான் போய் வந்து அவங்க அங்க போயிடுவாங்கன்னா போவே மாட்டாங்க இவங்க. இல்ல சார், எலெக்ஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க திமுக கூட தான் இருந்தாங்க. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரும்பான்மை பேர்லனா கூட கொஞ்சம் குறிப்பிட்ட சீட் அதிகமா வென்றிருக்காருன்ற காரணத்தால அவர் கூட போனாங்க. மறுபடியும் திமுக வந்து ஒருவேளை ஜெயிச்சுதுன்னா அவங்க கூட போக வாய்ப்பு இருக்கும்ல? திமுக ஜெயிக்காதா? திமுக ஒருபோதும் ஜெயிக்காது. இனிமே திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது. திமுக வந்து திமுகவுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வெற்றி பெற்று முதலமைச்சரை பிடிக்கிற அளவுக்குள்ள செல்வாக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நிறைய பேர் திமுக தலைமை அந்த கட்சி கூட போறாங்கல்ல. அந்த கட்சிக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 15 விழுக்காடு வாக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கலாம். அந்த 15 விழுக்காடும் திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச கட்சிடா அப்படின்னு தெரிஞ்ச தமிழர்கள் இனிமேல் என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சியிலிருந்து இப்போ அந்த கட்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு தரப்பு நல்ல கட்சின்ற அடிப்படையில் இருக்கவே மாட்டாங்க. அதுலேருந்து விலைக்கு ஓடிடுவாங்க. ஓடும்போது வந்து இன்னும் 15ன்றது 10ஆம் மாறி 5ஆம் மாறி 2ஆம் மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, அது வந்து இருந்ததே வந்து இவங்களோட கூட்டணி பலத்தில் ஒரு பறையர்ன்ற ஒரு பெரிய சமூகம் வந்து விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஒரு கட்சிக்கு பின்னாடி இருந்தது. அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தது. இன்னும் வந்து நிறைய வந்து அதாவது முஸ்லீம் மக்களோட ஓட்டு அந்த கட்சியும் இப்போ வந்து இது கூட போயிடுச்சு. சரியா, முஸ்லீம் கட்சி சிலது கூட இருந்தா கூட அதுல வந்து இப்போ முஸ்லீம்கள்லாம் முன்ன மாதிரி வந்து மொத்தமா வந்து நாங்கெல்லாம் திமுகன்றது கிடையாது. நாம் தமிழர்ல இருக்கிறாங்க, தாவாக்கல்ல இருக்காங்க, எல்லாத்துலயும் இருக்காங்க. இன்னும் 100 பேர் இருக்காங்கன்னா 80 பேர் வெளியில இருக்கிறாங்க. 20 பேரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து கிறிஸ்தவர்கள் அதே நிலைமை. சரிங்களா, வேற வந்து பாமகன்ற ஒரு கட்சி வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் இப்போ அவங்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட ப்ரோ தாவாக்க மாதிரி இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு தனிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்கிற கும்மல்னு சொல்லக்கூடாது, ஓட்டு வச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு கூட்டம், அந்த கூட்டம் வந்து தனித்தனி கூட்டமாக இருந்தால் கூட அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்க ஊரை ஏமாற்றிக்கிட்டு. சரியா, இனிமேல் வரவே முடியாதுன்றது தெரியும் போது தான் நம்ம வந்து சீமானாவது நம்ம கூட சேர்த்துக்கலாமான்ற மாதிரிலாம் அவர் வந்து அங்கங்கே போகிற இடத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி போய்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தானே சார் சந்திக்கிறாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுல்ல. எப்படி நிகழ்ச்சியில் வந்து வரும்போது கட்சி இல்லை சார், அரசியல் ரீதியான எதிர்ப்புங்கிறது தனிநபரமான அந்த இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது ராஜான்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதாவது இதெல்லாம் வந்து இந்த படமெல்லாம் ஓடாது. அதாவது யாரு கூட சேரணும் சேரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. அவன் வந்து திமுக நான் பேசுறேன், அவன் வந்து திமுக வந்து இனப்படுகொலை பண்ண துணை போன கட்சி. சரி, ரத்தார ஓட விட்டு வேடிக்கை பார்த்து அதுல வந்து மஞ்சா குளிக்கிற மாதிரி வந்து அங்க ரத்தார ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்ன பதவி வேணும்னு கேட்டு ஓடுன கட்சி அது. சரி, அந்த கட்சி கூட வந்து ஒட்டு உறவு இருக்கவே கூடாது. அப்ப நேர்ல வந்தாலும் கூட பேசக்கூடாதுன்றீங்க. நேர்ல வந்தாலும் கூட ஸ்டாலினோ உதயநிதி வந்தாலும் பேசக்கூடாது. நான் சொல்றேன், நானே நேர்ல வந்தா நீ போய் தள்ளி உட்கார, எதுக்கு பக்கத்துல உட்கார்ற
அப்படியே வரும்போது வந்து பெரிய இந்த மகாராஜா வந்துட்ட மாதிரி ஒரு அரசியல் நாகரிகம் சார், இது ஒரு மாண்பு சார். இது அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்றேன் அவங்களுக்கு சரி. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு முதல்ல எதுக்கு போய் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாரு? அது வந்து ஒரு மரியாதை நிமித்தம் ஊரெல்லாம் நடக்கிறது பாருங்க. இது நீங்க பேசுறது வந்து லாஜிக்கா இருக்கா? விஜய் அவர்கள் செஞ்சா சரின்றீங்க, சீமான் அவர்கள் செஞ்சா அது தவறுன்றீங்க. பாருங்க லாஜிக் எல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. எந்த ஒரு முதலமைச்சர் வந்துட்டாலும் அது இந்தியா இல்ல, ரஷ்யா இல்ல, அமெரிக்கா இல்ல, எல்லா நாட்டிலையும் அந்த பழைய ஆளை போய் பாத்துக்கிறதுன்ற ஒரு மரபு பாரு இருக்குது. சரி, அது வந்து குத்துக்கல்லோ சிலையோ இல்லைன்னா வந்துட்டு யாரோ ஏதோ ஒரு எக்ஸ் நான் வந்து அவங்களதான் நீங்க தீய சக்தி நான் வந்துட்டேன். இந்த பாருங்க நான் வந்துட்டேன்னா நான் வந்த பிறகு அந்த பழையால வந்துட்டு கை குலுக்கிட்டு போவாங்க. சரி, அப்ப விஜய் அவர்கள் சந்திச்சது வந்து அது ஒரு மாண்புன்றீங்க? இல்ல, இதெல்லாம் வந்து இந்த கேள்வியே தவறானது. நான் வந்து முதலமைச்சருக்கு வந்துட்டேன். நானு உங்களுக்கு சீமான் பிடிக்காதுன்ற காரணத்தினால சீமான் எது செஞ்சாலும் பிடிக்காது அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. முதல்ல வந்து நான் சொல்ல விடுங்க, நீங்களா வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு பாயிண்ட் வந்து ரெண்டு கம்பேர் பண்றீங்கல்ல, அதுக்கு முதல் சொல்லிக்கிறேன் நானு. சரி, ஒருத்தர் முதலமைச்சரா வந்துட்டாருன்னா ஒரு சபாநாயகர்னா கூட அந்த முன்னாள் சபாநாயகருக்கு ஒரு வணக்கம் சொல்லுவாரு. அது போல அது வந்து மரபு. என்ன இவர் ஒரு படி மேல போய் அங்க அதாவது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வீட்டுக்கே போய் மரியாதை எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பார்த்துட்டு வந்துட்டாரு, அவ்வளவுதான். என்ன அதை வந்து இது கூட வந்து போற வர்ற இடத்துல எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 3 சந்திப்பு, ஸ்டாலினும் இவர் ஒரு அண்ணா சந்திப்பு, அவர் விஜய் இவங்க கூட வந்து என்ன நம்ம இவரு கூட உதயநிதி கூட. இதுல என்ன சார் தவறு இருக்கு? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது ஏன் அவ்வளவு பெருசா பேசுறீங்க? இதெல்லாம் வந்து தவறு, எங்களுக்கு தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு இனப்படுகொலை பண்ண துரோக கூட்டம். அந்த கூட்டத்துக்கு கூட வந்து உங்களுக்கு வந்து நீங்க நெருங்கி அந்த கட்சி கூட சீமான் கூட்டணி வச்சாரா? யாரு இல்ல பொது வேட்பாளரை அறிமுகப்படுத்தி இடைத்தேர்தலை நிப்பாட்டுறாங்களா? எதுவுமே இல்ல. எப்படி இது இல்ல சார், அந்த கட்சி கூட கூட்டணிக்கும் போகல. இப்ப இடைத்தேர்தல வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து சீமான் அவர்களை பொது வேட்பாளர் நிறுத்துறாங்க, அவங்க ஆதரவு சீமான் பெற்று அது வின் பண்றாரு அப்படின்னா நீங்க விமர்சிக்கலாம் தாராளமா. நான் கூட விமர்சிப்பேன். ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறத போயிட்டு நீங்க சந்திக்கவே கூடாது, பார்க்கவே கூடாதுன்னா இது ஒரு அரசியல் மாண்பு தானே சார்? எல்லாம் கூட இந்த பாருங்க, பாக்குறது வேற, ஒரு நடந்துக்கிறது வேற. இப்போ என்ன நடந்துக்கிட்டாரு, ஒருத்தர் பிடிக்காதவர் வந்துட்டா கூட என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு சும்மா ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்துக்கலாம். அதாவது வந்து அதுக்காண்டி சண்டை போடணும்ன்றது கிடையாது. சரி என்ன ஆனா வந்துட்டு இவங்க 2 பேரும் தான் எங்க போய் பக்கத்திலேயே சார், அவங்க கொஞ்சம் முக்கியமானவங்க, முதல் வரிசையில உட்கார வச்சிருப்பாங்க, பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. இதுல என்ன சார் தவறு இருக்கு? பக்கத்துல உட்காருங்க, பக்கத்துலயே ஒன்னாவே இருங்க. இப்ப திமுக கூட சீமான் கூட்டணி வைப்பாருன்னு சொல்றீங்களா, வைக்க மாட்டாரு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? எல்லாம் வைக்க மாட்டாரு, கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டாரு. இவர் பொது வேட்பாளரா அம்பாசமுத்திரத்துல நிறுத்தலான்ற பேச்செல்லாம் போய்கிட்டு இருக்குது. பேச்சு போயிட்டானா உறுதியாகல. எப்படி சீமான் தான் யாரு கூட கூட்டணி கிடையாது அப்படியெல்லாம் மே 18 கூட்டத்துல கூட சொல்லிட்டாருல சார், நான் வந்து யாரு கூட கூட்டணியில கிடையாது, இடைத்தேர்தல் தனிச்சு தான் போட்டிடுவேன். இப்ப முடிஞ்சு போச்சு இன்னைக்குள்ள நிலைமை. இல்ல அன்னைக்கு சொன்னதை சொல்றேன், 2029 தேர்தல் கூட தனிச்சு தான் போட்டின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி அவங்க திமுக ஆதரவு பெறுவாங்க நீங்க சொல்றீங்க? அந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியதானே. நான் அப்படியெல்லாம் நிக்க மாட்டேன்ட்டு முடிஞ்சு போச்சு. அதே வந்து வெறும் எழுதுற மாதிரி வந்து எவனோ ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்னா, கட்சியினுடைய தொண்டர்கள் பேசுறாங்க, நிர்வாகிகள் பேசுறாங்களா? அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி பேசுறாங்களா? எல்லாத்துக்கும் சீமான் தான் பதில் சொல்லணுமா? தொண்டர்களோ இல்ல நிர்வாகிகளோ பதில் சொன்னா அதை ஏத்துக்க மாட்டீங்களா? கீழே உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டா அதுதான் முடிவாயிடுமா? எல்லாத்துக்கும் சீமான் வந்து சொல்லணும். சின்ன விஷயம் நம்மளை பத்தி நெகட்டிவா கமெண்ட் வந்தா கூட எல்லாத்துக்கும் சீமான் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கணுமா? நீங்க வந்துட்டு இப்ப வெளியில வந்து தமிழ் தேசியவாதிகள்லாம் ராஜா போகாதே எங்கனவான்னு சொல்லிட்டு அந்த கட்சி கூட நெருக்கமா போகாத ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் காதுலயும் வாங்கல, கண்ணுலயும் பார்க்கல, போக மாட்டாருன்னு நம்புறாங்கல்ல. இப்ப வந்து முத்துப்பாண்டி நேற்று கட்சி விட்டு போயிட்டாரு. முத்துப்பாண்டி கட்சி விட்டு போயிட்டாரு. ஏகலைவனை திட்டிக்கிட்டு செந்தில் நாதனா ஏதோ பதிவு போட்டுட்டு இருக்காங்க. மூத்த ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து வந்தால் பதிவு போட்டு அந்த பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த மாண்புன்ற பேர்ல உள்ள சந்திப்புக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த சந்திப்புனால அந்த கட்சி வீக் ஆகுதுன்றது. இப்ப முத்துப்பாண்டி கட்சியோட வெளில போறதுனால ஒரு 1000 பேர் 2000 பேர் போயிட்டாங்களா சார்? கட்சிக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துச்சா? இப்படியே ஒவ்வொருத்தனும் போகும்போது வந்துட்டு 1000 பேர் போயிட்டானா? இது வந்து மக்கள் மத்தியில அவர் கட்சியை வந்து வீக் ஆகும் நீங்க சொல்ல வரீங்களா? யாரு இந்த மாதிரி சந்திக்கிறது வந்து மக்கள் செல்வாக்கு இல்லங்க. 8 நாளாய் போச்சு. மக்கள் செல்வாக்கு இல்லன்னா 8ல இருந்து 4 வந்திருக்காங்கல்ல, 20 லட்சம் பேர் அவங்கள ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. முதல்ல இந்த நாம் தமிழர் பத்தி பேசுறதுக்கா நான் இங்க வரல. இல்ல சார், நீங்க வந்து இல்லாததெல்லாம் சொல்லும் போது நான் கேக்குறேன். முதல்ல வந்துட்டு நாம் தமிழர் பத்தி பேசுறதுக்கு நான் இங்க வரல. ஒரு சொன்னா வந்துட்டு இந்த என்னோட கருத்து, இந்த சீமான் வந்து திமுகவோட நெருங்க
அந்த கட்சி காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப தாவேக அரசு வந்து நிறைய எம்எல்ஏக்கள் வந்து திமுக சார்பா வந்து நிறைய பேர் வந்து விலை பேசுறாங்க, குதிரை பேரம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 8 பேருக்கு மேல கைது பண்ணப்பட்டிருந்தாங்க. இப்ப கூட இன்னைக்கு 2 பேர் கைது பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? தாவக எம்எல்ஏக்களை வந்துட்டு குதிரை பேரம் அது வந்து அந்த எம்எல்ஏவே பேசியிருக்கிறாருல்ல. இல்ல நிறைய பக்கம் வந்து தாவேக அரசும் மற்ற கட்சிகளை குதிரை பேரம் பேசுறாங்க அதிமுக அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப இந்த கட்சியில பேசும்போது மட்டும் கைது பண்ணும்போது அப்ப அவங்க சார்பா நடவடிக்கை எடுக்கலன்னா அது எப்படி நம்ம பாக்குறது? அதாவது வந்து ஒரு கட்சி குறைஞ்ச இன்னொரு 6 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ தேவைக்கும் போது தேவைக்கு வந்துருச்சு, சரிங்களா? அதுவும் இந்த கட்சியில் 2 அந்த கட்சியில் 2ன்னு வந்தாச்சு, ஆட்சி அமைச்சாச்சு. ஆட்சிக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது. நம்ம வந்து இப்படி பார்க்கணும், ஆட்சிக்கு ஆபத்து இருக்குது, இன்னும் 4 பேரை உள்ளே சேர்த்தா தான் வந்து முடியும். அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சம் தெளிவான பார்வையோடு பார்க்கணும். அதிமுகலேருந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு 1/3 ஆளுங்க போனால் மட்டும்தான் அது வந்து மொத்தமாக ஒரு 30 பேர்கிட்ட போனாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படி இல்லாமல் ஒரு 4-5 பேர் போகிறாங்க அப்படின்னா அதிமுக போய் ஆளுங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆதரவு வந்து சட்டப்படி ஏற்றுக்கிட முடியாது, சரியா? அதனால தான் வந்துட்டு அந்த 4-5 பேரும் என்ன பண்ணுறாங்க, பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க, தாவேக்கால இணைகிறாங்க. அது வந்து சட்டப்படி நடக்குது. அதாவது வந்து இவங்க வந்து இனிமேல் வந்து அதிமுக தேராது, நாம் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வந்துருச்சு இந்த கட்சி, அது கூட நம்ம போய் ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளும் கொஞ்சம் அரசியல பொழைச்சிக்கிட முடியும்னு அந்த போகிறவங்களுக்கு எண்ணம், சரியா? இப்போ நான் தான் தாவாக்கா, என்கிட்ட வந்து நீங்களே தேடி வரும்போது நான் எட்டி உதப்பனா? ஆனாலும் அந்த கட்சியை நம்ம ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அப்படி ஏற்றுக்கும் போது விமர்சனம் ஆகாதா? அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்கிட்ட வந்த பிறகு நான் வந்து ஒரு 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 கடையை வச்சு நடத்துகிறேன். என் பேச்சு கேட்டு தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஊழல் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, என்ன ஊழல்வாதிகளை சேர்க்கக்கூடாது. ஆனால் அவங்களே வந்து நான் இனிமேல் திருந்தி இருக்கிறேன், உங்கள் பேச்சை கேட்டு நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வரும்போது எனக்கும் தேவை இருக்குது. அவங்க கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாங்கன்னா நான் வந்து இந்த அதிகாரம் கையில் இருந்தால் தான் நான் நினச்சதெல்லாம் நடத்த முடியும். அப்போ அந்த அதிகாரம் வந்து என் கைவசம் இருக்கிறதுக்கு ஏதோ 4 பேர் வர்றாங்க, வரும்போது வந்து இவங்களை வந்து ரொம்ப தூய்மைவாதமாக பேசி வர்றதையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற என் அதிகாரத்தையும் இழந்து போகிற அளவுக்கு நான் முட்டாளாக இருக்கணுமா? அப்போது நீ வா, என் பேச்சை கேட்டு இருப்பியா, இரு அப்படின்னு வச்சுட்டு போகிறது தான் இந்த டைமில் வந்து சரியாக இருக்கும். அப்புறம் போக போக வந்துட்டு ஊழல்வாதிகள்லாம் கழட்டி விட்டுற வேண்டிதான், சரிங்களா? அவனவே வந்துட்டு இப்போ இந்த விஜயபாஸ்கர் போயிருக்கிறாரு, அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அவங்கெல்லாம் திருப்பியும் வந்து ஊழலை கொண்டு வந்துடுவாங்க. விஜயபாஸ்கர் சொல்றீங்க? ஆமாமா, 2 விஜயபாஸ்கருமே தான். அதிமுகலேருந்து போனதுங்கெல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட வந்து தங்கங்களா கிடையாது. அதிமுக திமுகனாலே ஊழல் தான், என்ன அதுங்கெல்லாம் வந்து ஊழலே பண்ணாமல் ஐயோ நான் அந்த காசை தொடவே மாட்டேன், இது ரொம்ப அசிங்கம் கேவலம்னு நினச்ச கேஸுங்களா? கிடையவே கிடையாது. அப்போது அவர்கள் வந்து இனிமேல் திருந்தி வாழலான்ற ஒரு இந்த இப்போ இருக்காங்க இல்லையா, ரவுடிங்களா கூட இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா ஒரு திருந்தி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் இருக்காங்கல்ல. மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அந்த கட்சி தலைமையே ஊழலாக இருந்துச்சு, நாங்களும் சேர்ந்து கொள்ளையடித்தோம், இந்த கட்சி தலைமை ஊழல் கிடையாது, நாங்கள் இனிமேல் நல்லா இருக்கிறோம் இருந்தால் என்ன தப்பு இருக்கு? இதுதான் இந்த பார்வை. இதில் போய் இவங்க குதிரை பேரம் பேசுனாங்க, அதை பேசுனாங்க, இதை பேசுனாங்கலாம் வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு தேவையான ஒரு பலம் கிடைச்சிருச்சு. கிடைச்ச பிறகு வந்து இந்த கட்சி பலம் இழந்த கட்சியிலேருந்து 4 பேர் ஓடி போய் சேர்றாங்கன்றது தான் இந்த சைடு. இன்னொன்று வந்து இந்த திமுக வந்து உன்னை நான் கொஞ்சம் உன் பலத்தை நான் குறைச்சிட்டேன்னா நீ இந்த என்கிட்டலாம் என்ன நீ வழக்கு போட முடியாது, உன் ஆட்டத்தவே இல்லாமல் ஆக்கிடலாம், காலி பண்ணிடுறேன். உன்னை பலத்தை குறைக்கிறதுக்கு நான் ஒரு ஆளுக்கு 35 கோடி கூட கொடுப்பேன், நான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறேன், சரியா? அப்படின்னு இறங்குனதை பார்க்கும்போது அது நடந்திருக்கும், நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை பல்ல பிடுங்கிட்டோம்னா அவர் கடிக்க முடியாதுல்ல. அப்போ அந்த எண்ணத்தோட இவங்க செயல்பட்டிருக்கான்றதுக்கு நம்பிக்கை கூடிய விஷயமா இருக்கு. இதுதான் என்னோட பார்வை. இப்ப திமுக அரசு வேணாம், மாற்று கட்சி தான் வேணும், மாற்று அரசு தான் வேணும்னு சொல்லி மக்கள் தாவேக்கா வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்ப
இப்ப தாவேக்கா அமைஞ்சு 2 மாசம் தான் இருக்கு. இந்த 5 ஆண்டுகள் வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா, இல்ல எந்த மாதிரி ஆட்சி கொடுப்பாங்க, இல்ல மக்களுக்கு விரோதமான ஆட்சி கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து அரசியலுக்கு அவங்க புதுசு. ஓகே. ஆனா அதனால எதை எப்படி கொண்டு போவாங்கன்றது தெரியல. அந்த நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார் புஷியானந்த், அவர் வந்து இந்த இப்போ அவங்க அணைக்கட்ட மேகதாதுல அணைக்கட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு அவன் ஆக்ரோஷமா இருக்கிறான். ஆனா அதை எதிர்த்து இவங்க வந்து சரியான முறையில வந்து பேசாம ஒரு தீர்மானம் மட்டும் தான் போட்டுருக்காங்க. தீர்மானம் மட்டும் போட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணணும், ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளையும் கூட்டு வச்சுட்டு மிகப்பெரிய அளவுல இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். தலைமுடியை பிடிச்சி வந்து மோடி தலையை பிடிச்சி முடியை பிடிச்சி ஆட்டுற மாதிரி ஆட்டணும். இங்கேருந்து வரியே போகாது, ஜிஎஸ்டி கிடையாது என்ன அப்படின்ற அளவுக்கு வந்து ஆட்டங்காண வச்சோம்னா அது எல்லா கட்சிகளையும் சேர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் எல்லாம் வச்சு பண்ணோம்னா தானாக வந்து மோடி நினச்சா தானே இதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியும். மோடியை பிடிச்சி மண்டை முடியை பிடிச்சி ஆட்டினோம்னா அவர் அனுமதி கொடுப்பாரா? அதுக்கெல்லாம் வழி இல்லாமலாம் இல்லை. அந்த அளவுக்கு வலிமையான வந்து எடுக்கணும். நம்ம உரிமையை விட்டு தர முடியாதுடா, என்னடா பண்ணுவீங்கன்னு. இந்த காங்கிரஸ் எல்லாம் கூட வச்சிருக்கிற காங்கிரஸ் எல்லாம் வந்து நீங்கெல்லாம் ஓடிப்போங்கன்ற அளவுல வந்துட்டு இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு தேர்தல் வச்சு அவங்க பலத்தெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுங்கெல்லாம் வந்துட்டு நீங்க இந்த என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த அணையெல்லாம் கட்டக்கூடாது, இல்லைன்னா நீங்க கூட்டணி விட்டு ஓடிங்க கிளம்புங்கன்ற அளவுல நடவடிக்கை எடுத்தோம்னா எல்லாமே சரியாயிடும். அவனுங்க சும்மா இதை புஸ்வானம் காட்டிக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க. ஓகே. அதனால வந்து அந்த இப்போ அதெல்லாம் அவங்க எப்படி எடுப்பாங்கன்றது நமக்கு சந்தேகமா இருக்குது. அடுத்து இப்போ நடந்து முடிஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இல்லாமல் இருந்துச்சு. போன தடவை வந்து தம்பி கோபி ஏகாம்பரம் பெங்களூரில் போராடி அதை தொடர்ந்து இங்கே நாம் தமிழர் கட்சிக்காரனுங்கெல்லாம் வந்து போராடினாங்க. ஆனால் அதை வந்து இன்னைக்கு வந்து சீமான் அவர்களுக்கு நெருக்கமாக சுற்றிட்டு இருக்காரு, அவங்க கண்டுக்கிடவே இல்லை. என்ன அன்னைக்கு வந்து ஒரு கட்சி போராட்டமே நடந்துச்சு, அதை ஏதாவது கண்டுக்கிட்டாங்களா? அந்த திமுக ஸ்டாலின் தெலுங்கு ஸ்டாலின் சுத்தமாக கண்டுக்கல. டேய் தமிழ்நாடு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் என்ன போராடுறீங்க? இடங்கள்ல போய் தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கரே ஒட்டினாங்க. என்ன புண்ணாக்குங்களான்னு சுத்தமாக காதலே வாங்கிக்கல, கண்ணு தெரியாத குருட மாதிரி இருந்துட்டாங்க. ஆனால் இந்த அரசு வந்த உடனே வந்துட்டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பேருந்தில் வச்சுட்டாங்க. இந்த நேரத்துக்கு கூட வந்து விடியல், அந்த மகளிர் விடியல் பயணம் அன்றது விடியலை தூக்கிட்டாங்க, அந்த திமுக அடையாளங்கள்லாம். சரிங்களா? அது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து அடுத்து வந்து எங்கே கேட்டாலும் வந்துட்டு ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரணும்ன்ட்டு முதல்வர் நினைக்கிறாரு. சரிங்களா? அப்போ நான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தவங்க வீடு கட்டுறவங்க வந்து போன அரசில் 20 லட்சம் கொடுத்தாங்களாம் ஒரு வீடு கட்டுறதுக்கு, லஞ்சம் மட்டுமே. இப்போ இந்த தடவை போய் ஒருத்தர் வீடு கட்ட போறாரு, 10 காசு இல்லையா, 10 காசு லஞ்சமே வாங்கலையாம். சரிங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறத பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு தேவலோகத்தில் வந்துட்டோம். ஏன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஊழல் மாநிலம். என்ன இந்த ஊழல் மாநிலத்தில் ஊழலே இல்லாமல் ஒரு நிர்வாகம் நடந்துருமா? அதுக்கு நடக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குதாங்கும் போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியே கொண்டு போயிட்டாங்கன்னா முதல்ல வந்து ஊழல் இல்லைனாலே நிறைய நல்ல கவர்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகன்ற ஒரு கட்சிக்கு தெலுங்கு ஆதிக்கத்தை நிலை நிறுத்தணும், அங்கே வந்து திருவண்ணாமலை தெலுங்கு மாவட்டமாக மாற்றணும், ஊரெல்லாம் எங்கள் கருணாநிதி பேரை வைக்கணும் அப்படின்னு பல்வேறு நோக்கங்கள் உள்ளே இருக்குது. ஈவேரா சிலையை கொண்டு வைக்கணும் அப்படின்னு. இந்த அரசுக்கு அப்படிப்பட்ட எதுவும் நோக்கமெல்லாம் கிடையாது. கிடன் அஜெண்டா மாதிரி. என்ன வந்து பதவி ஏற்ற மறுநாள் ஐஎம்ஏ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னார் ஸ்டாலின் 2021. இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கம் மட்டுமே கொண்ட முதல்வராக இருக்கிறாரு. அடுத்து ஊழல் இல்லை அப்படிங்கும்போது வந்து நல்ல அரசாக தான் வந்து அமையும். இவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லாததை வந்து அண்டை மாநிலங்கள் சாக்கா பயன்படுத்திக்கிட்டு நமக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒரு பையன், இவனுங்கெல்லாம் அனுபவம் உள்ளவனுங்க. பக்கத்தில் கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ என்ன இவன் அனுபவம் இல்லாதவன் சொல்லிட்டு ஏதாவது நம்ம உரிமைகளை பறிக்கிறதுக்கான வேலைகளை அவனுங்க பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இவங்க கவனமாக செயல்பட்டாங்கன்னா சரியா இருக்கும்ன்றது என்னோட பார்வை. நிறைய தகவல் பகிர்ந்தீங்க. நன்றிங்கய்யா. நன்றி.